பிசினஸ் வந்து பண்றாங்க. ஒரு விஷயம் சொன்னோம், மலேசியால ஒரு நாட்டுல சாடிச்சு எடுக்கும்போது 10 வருஷத்துல 3% தான் தொழில் பண்ணாங்க. ரிஸ்க் பண்ண தொழில் காலப்பட்டாங்க, வெளியில போயிடுறாங்க, வெளியில விட்டு வெளில போயிடுறாங்க. இப்ப சமீப காலத்துல தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்றேன் நிறைய பிசினஸ் வராங்க. அவங்க எல்லாம் கடனாளியா வேலைக்கு போயிடுறாங்க. அது மாதிரி இல்லாம இருக்கலாம் என்ன செய்யும்? தொழில் வெளியில போதுன்னா பரவாயில்ல, காரணம் என்ன எதனாலங்கிறத வந்து முதல்ல வந்து அவங்க கண்டுபிடிக்கணும். நம்ம ஏன் இதை விட்டு வெளியில காரணம் உங்களுக்கு தெரியும்ல. கேக்குதுங்களா? தொழில வந்து நான் வெளியில போறேன் அப்படின்னா நான் எனக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ரீசன் இருக்கும் எதனால நான் அந்த தொழிலை விட்டு போகக்கூடிய கட்டாயம் உருவாகுது அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஐயா ஒரு பாயிண்ட் சொன்னது மாதிரி முதலாளிங்கிறவங்க வந்து அதிகமா வந்து சிந்திக்கணும். தொழிலாளியை விட அதிக மடங்கு நம்ம சிந்திக்கணும். சிந்திக்கிட்டே இருந்தாதான் நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்க முடியும். ஒரு கம்பெனி உருவாகுதுன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க, நிறைய காரணிகள் தான் வந்து கம்பெனியை தூக்கி நிற்பாட்டும். அதுல ஏதாவது ஒரு காரணி விழுந்தா கூட அந்த தொழில் நிறுவனம் வந்து சரிஞ்சிடும். இப்ப எந்த காரணியினால அந்த நிறுவனம் வந்து சரிவை நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு முதலாளியோட முக்கியமான வேலை. அதை வந்து இயற்கையாவே அவங்களுக்கு தெரியும், அந்த அறிகுறி அவங்களுக்கு புரியும். ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு அந்த மிஸ்டேக்கை சரி பண்றதுக்கு நம்ம உடனே சொல்யூஷன், அதாவது இமீடியட் பிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது உடனே பண்ணக்கூடியது, கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணக்கூடிய வேலைன்னு ஒரு எந்த தொழில் எடுத்துட்டாலும் உடனே செய்யக்கூடிய வேலை, கொஞ்சம் தூரமா செய்யக்கூடிய வேலை. ஸோ உடனே செய்யக்கூடிய பிக்ஸ் டக்குன்னு பண்ணிடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னாக்கா வந்து நிறைய கம்பெனி நிறைய பேர் சொல்றது வந்து ஒருத்தர் மளிகை கடை ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, நல்லா தான் போயிட்டு இருந்தது அந்த மளிகை கடை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மளிகை கடையை அவர் மூடிட்டாரு. ஏன் மூடினீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது என்ன சொன்னாருனாக்கா, என்னால வந்து எனக்கு வந்து முதலீடு போட்டு பண்ண முடியல. கடை எவ்வளவு ஒண்ணுச்சு, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு ஒண்ணுச்சு, அப்புறம் ஏன் நீங்க முதலீடு போட முடியலன்னு சொல்றீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் இன்னொரு கடை வாடகைக்கு எடுத்தேன், அதனால அதுல கொஞ்சம் முதலீடு போடுற மாதிரி ஆயிடுச்சு, நான் லாக் ஆயிட்டேன். அந்த கடையை ஏன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். அதுல பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணலான்ட்டு அதை எடுத்தேன். ஸோ இப்ப இந்த கடையோட முதலீட்டுக்கு அதெல்லாம் போட்டாரு. அப்போ இங்க தேவையான முதல்ல அவரால் கொடுக்க முடியல. பிளாஸ்டிக் வியாபாரங்கிறது டெய்லியும் நடக்கக்கூடிய வியாபாரம் கிடையாது. பால், தயிர், முட்டை, காய்கறிகள், சிப்ஸ் ஐட்டம், இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் மளிகை கடையில மெயினான ஐட்டம், டெய்லியும் தேவைப்படுற ஐட்டம். அதை வாங்கி போடாம அவர் வந்து பிளாஸ்டிக் மரம், விளக்கமரு, இது டஸ்ட்பின்லாம் வாங்கி போட்டுட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. முட்டை கடைக்காரன் கணக்கு முடிக்கல, பால் கடைக்காரருக்கு செட்டில் பண்ணல, அவங்க எதுவுமே ஸ்டாக் கொடுக்காம போயிட்டாங்க. அப்ப 2 நிறுவனத்தையும் அவர் மூடக்கூடிய சூழலுக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்க, மளிகை தொழில நல்ல தரமா நடத்தி அதுல வர லாபத்தை, ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு ஓடுதுன்னா உங்களோட காசு வெறும் 200 ரூபா தான். அந்த 2% ப்ராஃபிட்டை தான் நீங்க எடுத்து பையில வச்சுக்கணும். அந்த 10,000ங்கிறது உங்களோட மூலதனம், திருப்பி அதுலதான் முதலீடு பண்ணணும். இன்னைக்கு காலைல வச்சிருக்க 10,000 ரூபாய் எடுத்து நான் 1000 ரூபாய் மொய் போட்டேன், 500 ரூபாய் வீட்டுக்கு அசைவம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னாக்க உங்க மூலதனத்துல இருந்து 15,500 ரூபாய் போயிடுது வெளியில. அந்த 1500 ரூபாய் முதலீடு இல்லாம நீங்க எப்படி தொழில் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லைங்களா? அது மாதிரி ஒரு தொழில இருந்து வர்ற வருமானத்தை அந்த தொழிலுக்கு திருப்பி மறுமுதலீடு பண்ணி அதுல இருந்து மிச்சம் உபரியை தான் நீங்க எடுத்து வேற ஏதாவது தொழிலுக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பா நம்ம பாக்குறோம் நம்ம பிசினஸ் ஃபெயிலியருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து நமக்கு ஒரு கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிசினஸ் கெப்பாசிட்டி அப்படின்னா, நான் ஒரு மளிகை கடையை அதிகமா நான் உதாரணம் எடுத்துக்கிறேன், ஏன்னா ஈஸியா புரியுங்கிறதுனால. ஸோ இப்போ என்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னாக்க, என்னால வந்து ஒரு நாளைக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு தான் வியாபாரம் பண்ண முடியும். ஆனா எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, மளிகை ஜாமான் 1 லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர். அந்த 1 லட்ச ரூபாய் ஆர்டருக்கு நான் ஆசைப்பட்டு என்ன பண்றேன், போய் வேற கடைகள்ல போய் கடனுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்து அந்த 1 லட்ச ரூபாய் ஆர்டரை கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துறேன். எனக்கு பேமெண்ட் வர்றதுல 1 லட்ச ரூபாய் வர வேண்டிய இடத்துல வந்து எனக்கு ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா வெறும் வந்து அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் தான் ப்ராஃபிட். அந்த 1 லட்ச ரூபாயில எவ்வளவு ப்ராஃபிட்? வெறும் 5,000 ரூபாய் தான். நான் வந்து அந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஜாமான் நான் கொடுத்துட்டேன். அவர் எனக்கு வந்து என்ன சொல்றாரு, திடீர்னாக்க ஒரு 10 ரூபாய் கம்மியா இருக்கு, நான் உங்கள்கிட்ட தரேன், அப்புறமா தரேன் அப்படிங்கிறாரு. நீங்க உங்களால மறுக்க முடியல. 10,000 ரூபாய் கடன் கேட்க ஒரு மாசம் கழிச்சு தரேன், 2 மாசம் கழிச்சு தரேன் இழுக்கிறாரு, இல்ல அப்புறம் தராமே போயிடுறாரு. அப்ப நம்மளோட கெப்பாசிட்டிங்கிறது ஒரு நாளைக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் நம்மளோட கெப்பாசிட்டி. நம்ம என்ன பண்ணிருக்கோம், 1 லட்ச ரூபாய்க்கு வெளியில இருந்து கடன் வாங்கி மளிகை ஜாமான் அவர் கொடுத்துட்டோம். அவரு ஜாமான் வாங்கிட்டு போயிட்டாரு, 90,000 கொடுத்துருக்காரு, 10,000 ரூபாய டிலே பண்ணிட்டாரு. சோ அப்போ ஒரு கம்பெனியோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இந்த கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம பிசினஸ் பண்ணணும்னு போகும்போது நிறைய நிறுவனங்கள் மாற்றிக்குது. ஒரு டைம் பண்ணாலும் பரவாயில்ல. இதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஆளுங்க தொடர்ச்சியா பண்றாங்க. 2 வருஷம் 3 வருஷம் பண்றவங்க எல்லாம் அதிக நிதிச்சுமையில போய் மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம போயிடுறாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய இருக்கு. அப்புறம் ஆள் பிரச்சனை வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை, நமக்கு மட்டும் இல்ல,
அமேசான் கம்பெனில வேலை பார்த்தவன் திடீர்னு நின்றான், அதனால டெலிவரி டிலே ஆகுது. அதனால அந்த கம்பெனியோ அந்த ஆட்களோ வந்து அந்த நிறுவனத்தை மூடிடுறது கிடையாது, அடுத்தடுத்த முயற்சியில போயிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ஆனா வந்து இதுல வந்து ஒரு தொழில் நடத்துறவங்களுக்கு தெரியும் எதனால நம்ம வந்து தோத்துக்கிட்டு இருக்கோம், தோக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத வந்து அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. பார்வையாளர்களுக்கு என்ன தெரியும்னா பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, அவர் நல்லா தான் பண்றாரு அப்படின்னு. அவரா சொன்னாதான் தெரியும் நமக்கு வந்து பிசினஸ் ப்ராஃபிட்டா போதா நஷ்டத்துல போதா. கூட்டம் நிறைய வரும், கடைக்கு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல வந்து தொழில் லாபத்துல பண்றாரு, ஏன்னா ஒரு மார்ஜின் கம்மியா வச்சு பண்றாருனாக்கா கண்டிப்பா பெரிய மார்ஜின் இருக்காது அவருக்கு, 5% தான் கிடைக்கும் சில ஐட்டங்கள்ல. ஆனா கூட்டம் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணாலும் வெறும் 5000 10,000 கிடைக்கிற ப்ராஃபிட் பிசினஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா ஆட்கள் சம்பளம், வாடகை, அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ முதலாளிகள் வந்து ரொம்ப அவங்களோட தொழிலை வந்து கவனமா பார்க்கும்போது எந்த தோல்விக்கான காரணங்கள் அவங்க தான் கண்டுபிடிக்க முடியும், என்ன ரீசன் நல்லா போகுது அப்படின்னு. இப்ப நான் சொன்னது வந்து ஒரு சில உதாரணங்கள். கெப்பாசிட்டியையும் தாண்டி நம்ம வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறது. அடுத்த கட்டமா வந்து என்னன்னா ஒரு முதலீடுல இருந்து வர்ற லாபத்தை தூக்கி வேற ஒரு பிசினஸ்ல போடுறது. இந்த நடைமுறை சிக்கல்கள் நம்ம பகுதியில அதிகமா நடக்குது. அப்ப குடும்ப செலவுக்கும் வந்து முதல்ல எடுத்து குடும்ப செலவுக்கும் பண்ணிக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு விவசாயியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து திட்டமிடல் வேணும். அடுத்த 3 மாசத்துக்கு நம்ம நிறுவனத்துக்கு தேவையான கெப்பாசிட்டி இருக்கா, சோ நம்மளோட இலக்கு என்ன, அடுத்த 3 மாசம் வந்து நம்ம வந்து ஒரு 3 லட்ச ரூபாய் பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த 3 லட்ச ரூபாய் பிசினஸ் பண்றதுக்கான ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்றதுக்கு நம்ம கிட்ட தேவையான பணம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணிடுறோம். இந்த 3 மாசம் எனக்கு பிரச்சனை இல்லாம போகும்பா அப்படிங்கிறது. அதுக்குதான் வந்து என்ன பண்றோம், பெரிய நிறுவனங்கள்லாம் குவார்டர்லி ஒன்ஸ் வந்து சேல்ஸ் ரிவ்யூ பண்றாங்க, குவார்டர்லி ஒன்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்றாங்க. பட் டிசிஎஸ், டாடா கம்பெனியா இருக்கட்டும், ரிலையன்ஸா இருக்கட்டும், எவ்ரி குவார்டர் வந்து அவங்க வந்து ஒரு ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்றாங்க. என்ன ரீசன்னாக்கா இந்த 3 மாசத்துக்கு தேவையான நிதி இருக்கா, அதை அவங்களால பண்ண முடியுதா, அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்க கமிட்மெண்ட்டுக்கு வந்து பிசினஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ரிவ்யூ பண்றதுதான் குவார்டர்லி ரிவ்யூங்கிறது. அந்த மாதிரி ஒரு டீ கடை நடத்தினாலும் சரி, ஒரு சின்ன மளிகை கடை நடத்தினாலும் சரி, 3 மாசத்துக்கு தேவையான முதலீடு இருக்கா. அப்படி இருக்கும்போது இப்ப இன்னைக்கு இருக்கிற கீழ்வாசல்ல இருக்கிற முக்கியமான சில நாடார்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க உளுந்து விலையா இருக்கட்டும், பருப்பு விலையா இருக்கட்டும், வாங்கி ஸ்டாக் பண்றாங்க. எப்படி ஸ்டாக் பண்றாங்கன்னாக்க அடுத்த 3 மாசத்துக்கு தேவையான முதலீடு எடுத்து வச்சிருக்காங்க. ரேட்டு சீப்பா வரும்போது டக்குன்னு வாங்கி வச்சிருக்காங்க. யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டாங்க. அவங்க எனக்கு வட்டிக்கு கொடுங்க, உளுந்து விலை கம்மியா இருக்கு, அதனால எனக்கு வந்து இப்போ ஒரு 3 பைசா வட்டிக்கு 10 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னா ஒரு மாசம் 30,000 ரூபாய் போகுது. நீங்க என்ன பண்ணீங்க, சடனா வந்து 10 லட்ச ரூபாய்க்கு பணத்தை எடுத்து 3 மாசத்துக்கு தேவையான கருப்பு கவுனி நெல் இருக்குன்னு எனக்கு காலையில ஒருத்தர் போன் பண்ணேன், 25 மூட்டை இருக்கு உடனே வாங்கிங்கன்னு. ஆனா என்னோட நிறுவனத்துக்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை, 25 மூட்டையை வாங்குறதுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி இல்லை. நான் போய் இப்ப அந்த 25 மூட்டையை வாங்கணும்னா நான் வெளியில 3 பைசா வட்டிக்கு வாங்கணும். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா நான் கடன் வாங்கினேன்னா 3000 ரூபாய் வட்டி, 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் வட்டி. நான் அந்த 9000 ரூபாய் வட்டி கொடுத்து அந்த 25 மூட்டையை வாங்கி ஸ்டாக் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன், பின்னாடி ஓடும்னு இப்ப அதோட ரேட்டு விலை இறங்குது, இல்லைன்னா வாங்கின ரேட்டுக்கே நான் விற்கிற மாதிரி இருக்குன்னா நான் பெரிய நஷ்டத்தை சந்திப்பேன். சோ 3 மாசத்துக்கு தேவையான பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது எல்லா பிசினஸ்லயும் முக்கியமான ஒண்ணு. இதுதான் நம்ம பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் பண்றாங்க, நம்மளும் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை வச்சுதான் வந்து இப்ப இருக்கிற மளிகை கடை பிசினஸ் பண்றவங்க எல்லாம் வந்து அட்வான்ஸா வாங்கி வைக்கிறாங்க, அதுக்கான பணத்தை எடுத்து தனியா வச்சிருக்காங்க, அதை வாங்கி வச்சிருக்காங்க, அதை லாபகரமா வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களோட முதல் தானே வட்டி இல்லாத முதல் தானே போட்டிருக்காங்க, அதனால எப்ப வித்தாலும் வித்துக்கிட்டோம், நம்ம வட்டி கட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால இந்த மாதிரியான பிசினஸ் அப்ரோச்சை ஃபாலோ பண்றாங்க. இப்ப நம்ம இது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. தோல்விக்கான காரணம்ங்கிறது வந்து முழுக்க வந்து அந்த தொழிலோட முதலாளிகள் வந்து கண்டுபிடிக்கணும், எதனால நம்ம நிறுவனம் தோல்வியை சந்திக்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து நல்ல அனுபவம் மிக்க ஒரு பிசினஸ் கன்சல்டன்ட் கிட்டயோ இல்ல பிசினஸ் பண்றவங்க கிட்டயோ சொல்றதுக்கு தயங்க கூடாது. ஒரு தப்பு பண்ணா கூட பிசினஸ்ல நான் இந்த தப்பு பண்ணிட்டேங்க, இதை சரி பண்ணணும் அப்படிங்கறதான் சொல்லணும். டிரான்ஸ்பரன்சி வந்து பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நம்ம இப்போ ஒருத்தர் ஆசை வந்து இப்ப எப்படின்னாக்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம கிட்ட அதிக ஆசையை காட்டி தான் பிசினஸே பண்ணுவாங்க. பிசினஸ்னாலே ஒரு ஆசை தான், தேவையை பூர்த்தி பண்றது. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா ஒரு ஆசையை காமிக்கிறது. நான் ஒரு தொழில் பண்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து என்ன பண்ணுவாரு, 10+ ஆஃபர்ல ஒன்று தர்றாங்க, வாங்கினீங்கன்னா 80% ப்ராஃபிட் கிடைக்குங்க உங்களுக்கு வந்து ஆசையை தூண்டுவார் நம்ம கிட்ட. அந்த பொருள் ஓடுதா ஓடாதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா 80% லாபம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல டக்குன்னு அந்த பொருளை வாங்கி நம்ம கடையில வச்சிருவோம். அந்த பொருள் ஓடவே ஓடாது கடைசி வரைக்கும். ஏன்னா விக்கிறவன் வந்து நம்ம ஆசையை காட்டி வித்துட்டு போயிடுவான், நம்மளால அதை வாங்க முடியாது. அதனால இது தேவையா இல்லையாங்கிறத வந்து முதலாளி தீர்மானிக்கணும். அதான் பல ஆண்டுகள்ல வந்து முதலாளிகள் வந்து யோசிச்சுட்டே இருக்கணும்.
இந்த தொழில வந்து நீங்க நம்ம நம்ம நிறுவனத்தை அடுத்தடுத்து எடுத்துட்டு போறோம்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து நம்மள வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த துறையில நம்ம இருக்கிறோமோ அந்த துறையில நம்ம மாஸ்டர் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட இருந்து பிசினஸ்ல காப்பி அடிக்கிறத வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. அவன் என்ன பண்ற, அவன் என்ன இப்ப வந்து அவன் பண்றதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. என்னோட வயசுல சின்ன பையன் ஒரு பையன், அவன் வந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கான், நல்ல லாபகரமா பண்றான். அப்படிங்கும் போது அப்ப அந்த அவனோட கான்செப்டை நான் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் நம்ம யோசிச்சோம்னாக்க நிச்சயமா நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவனோட திங்கிங் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஈக்குவலா அலைன் ஆகிருக்கும். அப்போ வந்து முன்னாடி இருந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல இருந்தவங்க டவுன்ல இருக்கிற என்ன விஷயங்கள் நடக்குதோ உடனே வந்து அட்டன் பண்ணுவாங்க, என்ன தகவல் இருக்கோ அதை கேட்டுக்குவாங்க. ஏன்னா அப்போ வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாம் கிடையாது. அப்ப ரொம்ப அதிகமான அந்த சர்க்கிள் கம்யூனிட்டியை வந்து அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்குவாங்க. என்ன நடக்குது, பேங்க்ல என்ன நடக்குது, லோன் தள்ளுபடி எல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப நமக்கு கையிலேயே எல்லாமே இருக்கு, நம்ம பார்த்துக்கிறோம், நம்ம பண்ணிக்கிறோம். அதனால நம்ம புதுசான மாடல் ஒருத்தர் பண்றாருன்னா அதை பிசினஸ் நம்ம பிசினஸ்க்கு எடுத்துக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. அதுல ப்ராஃபிட் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த காரணிகள் எல்லாமே எப்பவுமே நீங்க வந்து பண்ணிட்டு டெய்லி வந்து காலையில வந்து நம்ம பிசினஸ் போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் பிசினஸ்க்கு ஏதாவது நான் என்ன செய்ய போறேன், அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் என்னோட வணிகத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நான் என்ன செய்ய போறோங்கிற ஒரு நோக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் டெய்லியும் காலையில. ஸோ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு விட்டுட்டோம், நம்ம வந்து அது பேசாம நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நம்ம போக விட்டுறக்கூடாது. எம்ஆர்எஸ் ஒரு நிறுவனம் இங்க இருந்தது, மாடர்ன் ரேடியோ சர்வீஸ். அது இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. என்ன காரணம் அப்படின்னாக்க டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது அவங்கள வந்து இன்டெகிரேட் பண்ணிக்காம விட்டுட்டாங்க. புதுசா ஒரு விஷயம் வருது, நம்ம ரேடியோ மட்டும் தான் வந்துட்டு இருக்கோம், நம்ம ஏன் செல்போன் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். புண்ணியபருத்தி பிள்ளையில டீ காஃபி பிஸ்கட் வித்துட்டு இருக்கான். ஏன் வைக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க அவங்க கிட்ட உள்ள வர்றவங்க எல்லாத்தையும் அவங்க கிட்டே வாங்கிட்டு போகணுங்கிறது அவனோட நோக்கமா இருக்கு. நீங்க ஏங்க உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருங்கிறது வந்து இதை வச்சிருக்கீங்க, இதையா விற்கிறீங்க, இதையா விற்க கூடாது அப்படின்லாம் அவங்க கணக்கு கிடையாது. எதுல எல்லாம் மக்கள் அதிகமா செலவு பண்றாங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் உள்ள போய் இன்டெகிரேட் பண்ணி விட்டுறாங்க. அங்கேயே எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்ப எதுக்கு அதை சொல்றேன்னா புண்ணியமூர்த்தி எல்லாம் இப்ப இன்னைக்கு 3வது தலைமுறை வந்துருச்சு அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சு. என்ன அப்படி காரணம் என்னன்னா இந்த டெக்னாலஜி டெவலப் ஆகும் போதும் மக்கள் வளர்ச்சியை நோக்கி போகும்போது அவங்களும் வளர்ச்சியை நோக்கி பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம்னே ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட வேலையே என்னன்னா அடுத்து என்ன வரப்போகுது இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் வச்சுட்டு இருந்தாங்க. அதை சைனாக்கார வந்து டீப்சி அப்படின்னு ஏதோ ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அதை உடைச்சிட்டான். ஸோ அதனால இப்ப என்ன ஆகுது, என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க தொழில் தொடங்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. தொழில தொடங்கிட்டீங்கன்னா நீங்க ஒன்னும் தவிர்க்க முடியாத சூழலுக்குள்ள வந்துடுறீங்க. நம்ம தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். அதை பண்ணாதும் போது நம்ம கண்டிப்பா வந்து பின்னோக்கி போக ஆரம்பிச்சிடுறோம். நாளடைவில் வந்து இந்த தொழிலை நம்ம வளர்த்து எடுத்துட்டு போனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதுல நம்ம வீட்டுல